கோச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கோச்சிங் பிசினஸ்னா என்ன? இப்பெல்லாம் வந்து நிறைய கோச்சஸ் இருக்காங்க. எல்லாருமே ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். பட் நான் கோச் ஆகணும். ஆனா எனக்கு வந்து என்ன கோச்சிங் பண்றது? ஒரு கோச்சிங் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு ஐடியாவே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வணக்கம், நான் சரண்யா நாராயணமூர்த்தி. தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியில பிசினஸ் மாடல்ஸை சிம்பிளிஃபை பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டிங் மூலியமா நீங்க எப்படி க்ரோ பண்ணலாம், டிஜிட்டலி உங்க சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், பர்சனல் பிராண்ட் எப்படி பில்ட் பண்ணலாம், பிசினஸ் எப்படி க்ரோ பண்ணலான்றதா நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கோச்சிங் பிசினஸ் பத்தி டீடைலா கவர் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்லி கோச்சிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன? உங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் இருக்கு ஆர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ மெயின் லைக் ஒரு டீச்சிங் ஜாப். பட் அந்த டீச்சிங் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு சொல்லி கொடுத்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற வர ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. அதான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா கோச்சிங் பிஸ்னஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் மென்டர்ஷிப் பிளஸ் ஹேண்ட் ஹோல்டிங். ஸோ தட் அல்டிமேட்லி நீங்க உங்க கிளையன்ஸுக்கு ரிசல்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ கோச்சிங் பிசினஸ் வந்து எப்படி டக்குன்னு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிட் டைமுக்கு முன்னாடி வர எல்லாருமே வந்து ஒரு பிசினஸை சர்வீஸா ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்பர் ஆஃப் ட்ரெயினர்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஆனா கோவிட் டைம்ல ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்னு, நிறைய பேரால சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியல. ஆஃபீஸஸ் க்ளோஸாக இருந்தது, ஆஃப்லைன் ஸ்பேசஸ் எல்லாமே க்ளோஸாக இருந்தது. ஸோ இன்டர்நெட் மட்டும்தான். ப்ளஸ் என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஆன்லைன் அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான நீடு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட் நிறைய பேருக்கு ஜாப் போனப்போ என்னோட எக்ஸிஸ்டிங் ஸ்கில் செட்டை நான் எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது, டிஜிட்டலி என்னால் எப்படி க்ரோ பண்ண முடியும் அப்படின்ற நீடும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த டைமில் இந்த நீடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணாமல் அதை வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஆடியன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த ஆடியன்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த கோச்சிங் பிஸ்னஸ் வளர 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 இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ்ல மட்டும் ஆரம்பிச்சுது. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இதுக்கு மேலே இன்னும் நிறைய விஷயங்கள், ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத், அதாவது ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் க்ரோ ஆகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நிறைய பேர் வந்து அவங்கவுங்க எதுல பெஸ்ட்டாக இருக்காங்களோ எல்லா விஷயமே வந்து எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்படி எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக ஒரு இடத்துலையுமே இருக்காது இல்லையா? ஸோ நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் டெஃபினெட்லி இருக்கு. நிறைய இடத்துல ஒரு கோச் கிட்ட நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நாலேஜ் ஷேர் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனா இருக்கு, ஒரு எவ்வளவு வந்து வேல்யூ பேஸ்டா இருக்கு அப்படின்றது நிறைய இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காவே தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு கோச்சிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அந்த கோர்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருந்துட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களை விட ஒன் ஸ்டெப் கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா கோல் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்டெப் 4ல இருக்கீங்கன்னா நம்ம ஸ்டெப் 0ல இருந்து ஸ்டெப் 4க்கு எப்படி வருதுன்றதா சொல்லி கொடுக்க போறோமே தவிர ஸ்டெப் 10 பத்தி நம்ம சொல்லி கொடுக்க போறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கோச் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது, நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன், யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன், என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்றது நீங்க அதை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப கிளியரா this is my goal, this is my methodology, this is my audience அப்படின்றது கிளியர் ஆயிடும். இப்போ உங்க ஆடியன்ஸ் எங்க இருக்காங்க அவங்கள நம்ம ரீச் பண்ணணும் கரெக்டா. ஸோ இதை வந்து நீங்க ரெண்டு விதத்துல பண்ணலாம். ஒன்னு, நம்ம சோஷியல் மீடியா த்ரூ ஃபர்ஸ்ட் ஒரு பிராண்ட், பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கண்டென்ட் த்ரூ ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம லீட் ஜென்ரேட் பண்ணலாம், அந்த மாதிரி போகலாம். ஆர் இன்னொரு வழி, நம்ம டைரக்டா பீப்புள் கிட்ட பேசிட்டு அவங்கள கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரூட் போறீங்க அப்படின்னா பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு அது த்ரூ நீங்க உங்க கோர்சஸ், உங்க ப்ரோக்ராம், உங்க அப்பாயின்மெண்ட்ஸ், உங்களோட மென்டர்ஷிப் அதை வந்து டைரக்டா சேல் பண்ணலாம். இது நீங்க இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணலாம். ஏன்னா டிபெண்டிங் ஆன் உங்க ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்றத பொறுத்து இது இன்ஸ்டாகிராமோ இல்லை ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் லிங்க்டினோ எந்த பிளாட்ஃபார்ம், ஆர் நீங்க ஒரு டீடைலா நம்ம டெப்தா கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா யூடியூப், அந்த மாதிரி எது வேணுமோ நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இல்ல நான் அந்த அளவுக்கு டீப்பா போகல, நான் வந்து வேற வேஸ் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு டைரக்டா என் கஸ்டமர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா webinars are always the best way to go. ஏன்னா ஒரு கோச்சிங் பிசினஸ்ல நம்ம எவ்வளோ டீப்பா ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றோன்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ட் எதுனா உங்க கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம எவ்வளோ நீட்டா பேசிட்டு ஆடியன்ஸை கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றது தான். ஸோ வெபினார்ஸ் நீங்க போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க இன்டர்னல் கம்யூனிட்டிலேயே உங்களோட கான்டாக்ட்ஸ்ல உங்களோட சோஷியல் மீடியால இந்த மாதிரி உங்களோட வெபினார் கண்டக்ட் பண்ற, வெபினார் அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வேல்யூ அடிஷன் கொடுத்துட்டு அண்ட் தென் உங்க ஆடியன்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ரீ வெபினார்ல சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்போம் அப்படின்னு வரவங்க
கேட்டு முடிச்சுட்டு தென் உங்களோட பெய்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ஹை வேல்யூவும் வருது. ஏன்னா அவங்க கம்யூனிட்டியில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்க ஃப்ரீயாக நிறைய செஷன் உங்ககிட்ட அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன சொல்லி தரீங்க, எந்தெந்த வழியில் நீங்கள் பெட்டராக இருக்கீங்கன்றது அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு வேல்யூ அடிஷன்ஸாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து உங்கள் சர்வீசஸ் பற்றி நீங்கள் நிறையா சொல்கிறதுக்கும் அவங்க இன்டீப்பாக கற்றுக்கிறதுக்கும் வெபினார்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் வே ஃபார்வர்டாக இருக்குது. இப்போது இது வந்து நம்ம பேசிக்காக பார்க்குறோம். சரி, ஆட் ரன் பண்ணுறோம், எதிர ஆட் ரன் பண்ணி நம்ம வெபினாருக்கு ஆடியன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம், ஆர் நம்ம ஆர்கானிக்காக ஜென்ரேட் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். பட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, இதுக்கு அடுத்து நான் கோச்சிங் பிஸ்னஸை எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறது, இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கோச்சிங் பிஸ்னஸ் வந்து ஃபியூ லெவல்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் லெவல் என்னென்னா, யூஸ்வலி அது வந்து DIY, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன, நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் ஒரு சம்திங் கொடுக்குறீங்க, ஆர் வந்து ஒரு குட்டி செஷன்ஸ் மாதிரி கொடுக்குறீங்க, ஆர் ஒரு 1 or 2 செஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதில் வந்து அவங்க கற்றுக்கிட்டு ஆடியன்ஸ் அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ப்ரைஸ் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1500க்கு நீங்கள் 2 மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறீங்க, ஆர் ஒரு கோர்ஸ் கொடுக்குறீங்க, அவங்க கற்றுக்கிட்டு அவங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதுக்கு அடுத்த லெவலில் அவங்க வந்து நினைக்கிறாங்க, சரி இப்போ வந்து என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னால் வந்து இவ்வளோ தான் க்ரோ பண்ண முடியுது, ஸோ அவங்க ஹெல்ப்போட நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்களோட நெக்ஸ்ட் லெவல், அதாவது கன்சல்டேஷன் பேக்கேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுக்கு மேபி லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு 5000 வந்து 10,000 வரை சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கே ஜஸ்ட் ஒரு கோர்ஸாக கொடுக்காம லைவ் செஷன், லைவ் ஃபீட்பேக் ப்ளஸ் லைவ் ஹெல்ப் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ கஸ்டமர்ஸ் இதுலேயும் நல்லா க்ரோ ஆகிறாங்க, போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நம்புறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு, அவங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னு அப்புறம் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போகலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்போ செகண்ட் லெவலில் நம்ம பண்ணது டன் வித் யூ, அதாவது நீங்கள் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இதையே வந்து நம்ம தேர்ட் லெவலில் இன்னும் இன்டென்சிவாக கொண்டு போகலாம். அதாவது நான் வீக்லி மட்டும் உங்களுக்கு கைட் பண்ணுவேன்றது இல்லாமல் 1-on-1 கன்சல்டேஷன், பர்சனல் கன்சல்டேஷன்ஸும் கொடுப்பேன். பர்சனல் கன்சல்டேஷன் கொடுக்கும்போது உங்களால் இன்னும் பெட்டராக வந்து க்ரோ ஆக முடியுது. ஏன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் கூட க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் கிளைண்ட்டை பெட்டராக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கும் பெயின் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நிறைய உங்களுக்கு எடுக்க முடியுது. அட் த சேம் டைம் உங்கள் ஆடியன்ஸ் உங்களோட இன்னும் க்ளோஸராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களாலையும் பெட்டர் ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து ஃபைனலி இதை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ்ல இருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு யோகா அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னா சொல்லி மட்டும் தான் கொடுக்க முடியும் இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் இதே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். ஆர் இன்னொரு ஸ்டேஜில் இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்கோட சர்வீஸ் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணாமல் அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள், நாங்களே பண்ணித்தரோம் அப்படின்னு 4th லெவலில் நீங்கள் சொல்லலாம். பிஸ்னஸ் சர்வீசஸ்க்கு மோஸ்ட்டாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் நான் உங்களுக்கு சொல்லி தரல, நானே உங்களுக்கு பண்ணித்தரேன், இதுக்கு இதுதான் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிச் பண்ணலாம். கோச்சிங் மாடலில் ஒரு பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் அ பிரமிட் ஸ்கீம் பற்றி நான் சொல்லலை, இது வேற பிரமிட். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 உங்ககிட்ட வராங்கல்ல, மேபி ஃப்ரீ வெபினாரில் வராங்கன்னு வைங்க, அதுக்கு அடுத்து அந்த DIY நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுக்குறீங்களா, அதில் வந்து உங்களால் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஏர்ன் பண்ண முடியும். 1500, 2000 மேக்ஸிமம், அதுக்கு மேலே மோஸ்ட்டாக அந்த லெவலில் போகாது. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் டிக்கெட்டாக இருக்கும். 5000 10,000, சம்டைம்ஸ் ஈவன் ஒரு கோச் வந்து நல்ல வெல் ரெனவுண்டு கோச், நல்ல ஒரு பிராண்ட் அவேர்னஸ் இருக்குன்னா 15,000 வரை நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அடுத்த லெவலில் அட்லீஸ்ட் நீங்கள் 35,000 50,000 வரை சார்ஜ் பண்ணலாம். அண்ட் ஃபைனல் லெவலில் கண்டிப்பாக 1 lakh + நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் பர் கிளைண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிட்டே போகுது அப்படின்னும் போது ஒரு லெவல்லையும் உங்கள் கிளைண்ட் கிட்ட நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு அது த்ரூ க்ரோ பண்ணும்போது உங்களால் அங்கே பெட்டராக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக உங்களால் பிச் பண்ண முடியுது. கான்ஃபிடென்ட்டாக பிச் பண்ணது போக உங்களால் உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெட்டர் டெலிவரியும் கொடுக்க முடியுது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கிளைண்ட்ஸும் உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதனால உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு கோச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, என்ன டெலிவரி பண்ணுறீங்களோ அந்த டெலிவரியில் உங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். உங்களால் உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களோட ரெப்யூட்டேஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப 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 பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. 2வது, எந்த ஆடியன்ஸ்க்கு என்ன சர்வீஸை ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோன்றதும் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு ஜஸ்ட் லைக் அவங்களுக்கு வந்து டைம் இல்லை பண்ணுறதுக்கு, பட் ஸ்டில் நீங்கள் சொல்லி மட்டும் தான் கொடுக்குறீங்கன்னா அது அவங்க யூஸ்லெஸ் இல்லையா. ஸோ எந்த ஆடியன்ஸ்க்கு எதை கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 3வது, எந்த பிளாட்ஃபார்மில் எப்படி வந்து உங்கள் சர்வீசஸை பொசிஷன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சர்வீஸை பொசிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஒரு கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் உங்கள் கோச்சிங் பிஸ்னஸ் பற்றி டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா
அண்ட் இன்னும் கோச்சிங் பிஸ்னஸ் பற்றி டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் கோச்சிங் பிஸ்னஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுறோம். ப்ளஸ் நீங்கள் ஒரு கோச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணி அதில் எங்களோட அக்கௌண்ட்ஸ்க்கு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் கோச்சிங் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வித் திஸ் தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது கோச்சிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்க. ஸோ தட் எந்த வீடியோ நெக்ஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வித் திஸ் சைனிங் ஆஃப் நான் சரண்ய நாராயணமூர்த்தி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.